நிறைய பேர்கிட்ட உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது, மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரையை குறைச்சிட்டு வாங்க, அப்புறமா பல் எடுத்துக்கலான்னு சொன்னால் ஆடுற பல்லு தான் டாக்டரை எடுத்து விடுங்கன்னு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட ரேண்டம் பிளட் சுகர் லெவல் 200க்கு மேலே இருந்ததுன்னா உங்கள் பாடி பல் எடுத்துக்கிறதுக்கு ரெடி கிடையாது. உங்கள் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பிளட் வெசல்ஸில் இருக்க ரத்த ஓட்டம் குறையும். இதனால் ஒரு வாரத்தில் ஆற வேண்டிய புண்ணு மாதக்கணக்கில் ஆறாமல் வலி கொடுக்கும். உங்கள் ரத்தத்தில் இருக்க அதிகப்படியான சர்க்கரை பாக்டீரியாஸ் உணவாக மாறுறதுனால தாடை, எலும்பு, ஈரில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல் எடுக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ரொசீஜர். இதனால் பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே பிளட் சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்கு இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பல்லில் தொந்தரவு இருக்குது, அதை உடனே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது எங்களுக்கு புரியுது. பல் எடுக்கிறத மட்டும் நாங்கள் பார்க்குறதில்ல, பல் எடுத்த இடத்துல புண்ணு நல்லா ஹீல் ஆகணும், அதையும் நாங்கள் பார்க்குறோம்.